தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 8/4/2025 செவ்வாய்க்கிழமை, ஆயில்யம் நட்சத்திரம், காலை 11:10 வரை, பிறகு மகம். இன்றைக்கு செவ்வாய் கடக ராசிக்கு சென்று நீச்சம் பெறுகிறார். நேற்று வரை மிதுனத்திலே இருந்தார், இன்றைக்கு கடகத்துக்கு போறார். செவ்வாய் வலிமை இழக்கிறார். செவ்வாய் வலிமை இழந்து சனியை பார்க்கிறாரு. செவ்வாய் சனி பார்வை இருந்தா பல உலகத்திலேயே பல ஏதாவது பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும்பாங்க. அதனால இயற்கை சீற்றங்கள் வரலாம், அல்லது ஏதாவது திடீர்னு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த உலகத்தில் நடைபெறும்னு சொல்றாங்க. செவ்வாய் சனி பார்வை மட்டும் எப்படித்தான் நீச்சமா இருந்தாலும் சரி, 2 பகை கிரகங்களின் பார்வை வருது. அப்படிப்பட்ட செவ்வாய் நீச்சம் பெறுற போது மேச ராசி விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய், மீன ராசிக்கு தனாதிபதி செவ்வாய். இப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் எல்லாம் செவ்வாய்க்குரிய முருகப்பெருமானை நல்லா டீப்பா வழிபாடு வச்சுக்கணும். முழுமையா அந்த முருகப்பெருமான் உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி நீங்க கவசங்கள் எல்லாம் பாடி இரவு பகல் எப்பவுமே அந்த முருகன் சிந்தனையில இருக்கணும். ஒரு பாடல் கூட உண்டு, முருகா என்று விபூதி பூசணும் அப்படின்னு சொல்லி போட்டு வந்திருக்கோம். நாளன் செய்யும் வினை தானன் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன் வந்து தோன்றிடினேன்னு போட்டு, எந்த நாள் வந்தால் என்ன, எந்த கோள் இருந்தால் என்ன, எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் முருகப்பெருமான் துணை இருக்கின்ற பொழுது கவலை இல்லை, வேலும் மயிலும் சொன்னால் போதும் வேதனை தீரும் அப்படின்னு சொல்லி பழைய பாடல்கள் இலக்கியங்கள் எல்லாம் இருக்கு, புராணங்கள் எல்லாம் இருக்கு, பல ஞானிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் செவ்வாய் நீச்சம் பெறுகிற பொழுது மிக மிக கவனமா இருக்கணும். சில தினங்களுக்கு முன்னால சொன்னேன், முருகப்பெருமான் கிட்ட 360 நாளும் கோரிக்கை சொல்லலாம், ஆனா ஒரே ஒரு நாள் மட்டும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். அதை பற்றி உங்களுக்கு பெரிதொரு முறை சொல்றோம்னு சொல்லி வச்சிருக்கேன். பொதுவா இந்த முருகப்பெருமானுடைய திருவிளையாடல்கள்ல கந்தசஷ்டி முதல் நாள் சிக்கல்ங்கிற ஒரு ஊர் இருக்கு, நாகப்பட்டினம் பக்கம். அற்புதமான ஸ்தலம். வாய்ப்பு இருக்கவங்க எல்லாம் போகலாம். வாழ்க்கையில சிக்கல் இருக்கவங்க எல்லாம் இங்க போகலாம். சிக்கல் தீரணும்னா சிக்கலுக்கு போகணும். அந்த சிக்கல்ல வியர்வை சிந்தும் வேலவனை நீங்க பார்க்க முடியும். அதாவது அந்த போராட்டத்துக்கு போறாரு, சூரபத்மனை சம்ஹாரம் செய்ய போறாரு. அப்ப சக்திவேல் வாங்கணும். பார்வதி தேவி, அன்னை பார்வதி தேவி வேல் கொடுக்கிற வைபவம் முதல் நாள் மாலை நடக்கும். அப்ப அந்த முருகன் திருமேனியிலேருந்து முத்து முத்தாக இருக்கும். அங்கே இருக்க குருக்கள் அதை அப்படியே எடுத்து வலிச்சுக்க வாளியில கொட்டுவார். பொதுவா இது மாதிரியான ஒரு விஞ்ஞானத்துக்கு புலப்படாத ஒரு விஞ்ஞானம் இந்த ஒரு உண்மை. அப்படி வியர்வை சிந்தும் வேலவன். அப்படிப்பட்ட அந்த வேலவன்களை 6 படை வீட்டுக்கு போகலாம். எப்படி இருந்தாலும் முருகனுடைய புகழ் பாட வேண்டிய நேரம் இந்த நேரம். செவ்வாய் நீச்சமா இருக்கு. ஒரு 45 நாள் 1.5 மாதங்கள் அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே செவ்வாய் கடகத்தை விட்டு சிம்மத்துக்கு வந்தாலும் கூட செவ்வாய் சனி பார்வை இருக்கு. அதனாலே நீங்கள் முழுமையாக கவசம் பாடி வழிபாடு செய்யலாம், பதிகம் பாடி வழிபாடு செய்யலாம். கந்தன் பேரை எந்த நாளும் சொல்லி பாருங்க, கவலை தீரும் உண்மை இது அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் உண்டு. பொதுவாகவே இன்று முருகன் புகழ் பாடினால் தொடர்ந்து இந்த செவ்வாய் நீச்சம் முடியும் வரை நீங்கள் முருகனை வழிபாடு செய்ய திருப்புகழ் பாடினால் கூட உங்களுக்கு இருக்கும் எதிர்ப்புகள் அகலும், இன்னல்கள் தீரும் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, ராசிநாதன் செவ்வாய் நீச்சம். ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டும். பெரிய மனிதர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம். பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை வருகிறது என்று கவலைப்படுவீர்கள். ஒரு காரியம் முடிந்தால் அடுத்த காரியம் நடைபெறுவதில் பிரச்சனைகள் உருவாகிவிடும். 2இல் குரு இருக்கின்றார். திரண்ட செல்வம் வரும் என்றாலும் விரயங்களை கொஞ்சம் அதிகரிக்கலாம். இன்று நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திறமை மிக்கவர்கள் அருகில் இருந்தாலும் அவர்களை வைத்துக் கொண்டு எந்த காரியமும் செய்ய இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். பொதுவாக செவ்வாய் நீச்சம் பெறும் இந்த நேரத்தில் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. இன்று கிழமையும் செவ்வாய் என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். குகன் வழிபாடு குறைகளை தீர்க்கும் வழிபாடு. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு இருந்தால் நன்மை செய்யும் என்பார்கள். ஆனால் ராசிநாதர் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடும் சூரியனோடும் கூடி இருக்கின்றார். சூரியனோடு கூடுகின்ற பொழுது கொஞ்சம் வலிமை இழக்க நேரிடும். எனவே உங்களுக்கு ஆரோக்கிய தொல்லைகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். யாரையும் நம்பி எதுவும் செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டார்கள். கடன் சுமை கொஞ்சம் கூடிக்கொண்டுதான் செல்லும். எந்த முயற்சியிலும் முதல் தடையாக இருந்து பிறகுதான் தானாக நிவர்த்தியாகும். எனவே உடனடியாக செய்து முடித்தோம் எடுத்தோம் முடித்தோம் என்ற நிலை ஏற்படாது. அப்படி இருக்கின்ற பொழுது இன்று நீங்களும் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குறிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு நன்மை தரும். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 2ஆம் இடத்திலே செவ்வாய்.
11ஆம் இடத்துக்கு அதிபதி ஆறுக்கு அதிபதி நீச்சம் பெறுவது நன்மைதான். உத்தியோகத்திலே நல்ல மாற்றங்கள் வரலாம். நீங்கள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு உங்களுக்கு கிடைக்கலாம். அயல்நாடு செல்ல வேண்டும் அல்லது அயல் மாநிலம் செல்ல வேண்டும், பணிபுரிவதிலே நாம் தலை சிறந்தவர்களாக வர வேண்டும், நமது புகழ் ஓங்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் கனவு கண்டிருந்தால் அந்த கனவுகள் நனவாக வைப்பது இந்த செவ்வாய் நீச்சமாக இருக்கக்கூடிய காலம்தான். ஆறுக்கு அதிபதி நீச்சம் பெறுகின்ற பொழுது வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும், வளர்ச்சி கூடும். வாகன யோகம் முதல் வாகன யோகம் அனைத்து வருகின்ற நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே காலை 11:12 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரனோடு செவ்வாய் சந்திர மங்கள யோகம். சொந்த வீட்டில் சந்திரன் இருக்கின்ற பொழுது நீச்சமாக செவ்வாய் இருந்தாலும் நீச்சபங்க ராஜயோகம் என்ற ஒரு யோகம். எனவே காலை நேரத்தை காட்டிலும் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும், பணப்புழக்கம் ஏற்படும். நினைத்தது நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த அந்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கலாம். நெஞ்சில் வீரமும் செயலில் வேகமும் கொண்டு செயல்படுகின்ற இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமையும். சொத்துக்களால் லாபம் உண்டு. சிம்மராசி நேயர்களே, காலை 11:12க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் விரையாதிபதி. எனவே காலை நேரம் உங்களுக்கு 11:12 வரை மேல் விரயஸ்தானத்திலேயே சந்திரன் இருக்கின்றார். அதற்கு பிறகு உங்கள் ராசிக்குள் வருகின்றார். எனவே என்ன இருந்தாலும் இந்த கண்டகத்தினையின் ஆதிக்கம் ஒருபுறம் இருக்கிறது. செவ்வாய் 12இல் நீச்சம் பெற்றிருக்கின்றார். இந்த நாளில் நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. உத்தியோகத்தில் கூட சுதந்திரமாக செயல்பட இயலாது. மனச்சாட்சிக்கு விரோதமாக நடந்து கொள்ள வேண்டாம். யார் எந்த பொறுப்புகளை உங்களிடம் ஒப்படைத்தாலும் அதை சிறப்பாக செய்ய முடியுமா என்று யோசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே நேரம் அஷ்டமஸ்தானத்திலே ராகு அலத்தில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஒரு வேலையை ஒரு முறைக்கு இருமுறை செய்யும் சூழல் உருவாகலாம். எனவே இன்று நீங்கள் நிதானத்தோடு செயல்படுவதே நல்லது. வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக இன்று செவ்வாய்க்கிழமை அம்பிகை வழிபாடும் இன்பம் வழங்கும். முருகப்பெருமான் வழிபாடும் நன்மைகளை வழங்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். காலை 11:12 வரை லாபஸ்தானத்திலே சந்திரன். எனவே காலை நேரத்தில் உங்களுக்கு பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கிறது. வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் ஆகும். ஒரு சிலருக்கு சொத்துக்கள் வாங்கும் யோகம் கூட உண்டு. உங்களுக்கு அஷ்டமாதிபதி நீச்சம் பெறுவதனாலே இழப்புகளை ஈடு செய்ய நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். குருவின் பார்வையும் கை கொடுக்கின்றது. திரும்பிச் சென்ற வரன்கள் மீண்டும் வரலாம். கல்யாண கனவுகள் நனவாகும். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை சேரும் இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் ஒருபுறம், 2ஆம் இடத்துக்கு அதிபதி நீச்சம். எனவே இன்றைக்கு நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன்னால் ஒரு கணம் சிந்திப்பது நல்லது. உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டார்கள். தடைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை குறையும். முன் யோசனையுடன் செயல்பட்டால் தான் முன்னேற்ற பாதிப்பு ஏற்படாது. ஆரோக்கியத்திலும் சில தடுமாற்றங்கள் வரலாம். கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெறுகின்றார். நீச்சம் பெற்று நீச்சென்ற ராசிநாதனாக விளங்கும் சந்திரனோடு சேர்ந்து இருக்கின்றார். நீச்சபங்க ராஜயோக அமைப்பிலே நன்மைகள் நடந்தாலும் செவ்வாய் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்களா என்ற சந்தேகம்தான். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாகலாம். மன நிம்மதி கொஞ்சம் குறையலாம். என்ன இருந்தாலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இழக்க வேண்டாம். நினைத்தது நிறைவேற வேண்டுமானால், நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாக வேண்டுமானால் கவசம் பாடி இன்று கந்தனை வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 11:12 வரை சந்திராஷ்டமம். சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கின்ற இந்த நேரத்தில் எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. எனவே காலை நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் சலசலப்பாக இருக்கும். மாலை நேரம் கலகலப்பாக இருக்கும். கடன் சுமை கொஞ்சம் கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். யாரிடமும் எந்த பொறுப்பும் ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போகலாம். பண தேவைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். கடன் வாங்கும் சூழல் கூட ஒரு சிலருக்கு உருவாகலாம். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. ஆனால் மதியத்திற்கு மேல் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு வழி பிறக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் அமையலாம். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்து வெற்றி காண வேண்டுமானால் கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட வேண்டும். மதியத்திற்கு மேல் நீங்கள் செய்யும் செயல்களில் உங்களுக்கு மகத்துவம் உண்டு.
மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 11:12க்கு மேல் சந்திராஷ்டமம். ஏதாவது ஒரு புது முயற்சி செய்வதாக இருந்தால் காலை நேரத்தில் செய்துவிடுவது நல்லது. தொழில் சம்பந்தமாகவோ அல்லது உத்தியோகம் சம்பந்தமாகவோ ஏதேனும் முயற்சிகள் எடுத்தால் காலை நேரத்திலே செய்து விடுவது நல்லது. ஏனென்றால் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் அது வெற்றிகரமாக அமையாது. பெரிய மனிதர்களின் சில பிரச்சனைகள் வரும். பெரிய மனிதர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம். உத்தியோகம் பார்க்கின்ற இடத்திலே மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். கொஞ்சம் பொறுப்புகளை அதிகமாக கொடுப்பார்கள். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரமும் கிடைக்காது. எனவே இன்று மனக்கலக்கம் கொஞ்சம் அதிகரிக்கின்ற நாள். எனவே இன்று வழிபாட்டில் கவனம் செலுத்த நினைத்தால் செவ்வாய்க்கிழமை என்பதனாலே முருகப்பெருமானை வழிபடுவது முன்னேற்றம் தரும். கும்பராசி நேயர்களே, புதனும் சனியும் உங்கள் ராசியில், தனஸ்தானத்தில் ராகுவை போல கொடுப்பானும் இல்லை என்பார்கள். எனவே வருமானம் உயரும், வளர்ச்சி கூடும். வாகனம் வாங்கும் முயற்சியிலே ஆர்வம் காட்டியவர்கள் வைத்திருக்கும் வாகனம் பழுதாகி போறதே என்று புதிய வாகனம் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். உத்தியோகத்திலும் இடமாற்றம் இருக்கும், இல்லத்திலும் வீடு மாற்றங்களை கூட நாம் மேற்கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். இந்த கடந்த முறை இந்த உத்தியோகத்தெல்லாம் இருந்தும் எந்த விதமான பலனும் கிடைக்கவில்லையே, உழைப்புக்கேற்ற பலனில்லையே, அஷ்டமத்தில் கேது வந்ததிலிருந்து நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கவில்லையே என்றெல்லாம் கவலைப்படலாம். ராகு கேது பேச்சு விரைவிலே நிகழவிருக்கின்றது. அந்த பேச்சு வரை கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. அதன் பிறகு உங்களுக்கு இடமாற்றங்கள் வரும், வீடு மாற்றங்கள் நன்மை தரும் விதம் அமையும். மீனராசி நேயர்களே, இன்று மிகச்சிறந்த நாள். சொல்லை செயலாக்கி காட்டும் நாள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். பலன்கள் வாயில் தேடி வரும். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கலாம். நட்பால் நன்மை உண்டு. உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளின் மனதில் இடம் பிடிப்பீர்கள். கேட்ட சலுகைகளை அவர்கள் வழங்குவார்கள். இன்று மதியம் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரப்போகின்றது. நண்பகலுக்கு மேல் நல்ல தகவல் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.